அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பத்தி இப்படி பேசுறதுலாம் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, ஏன் சார் இப்படி பேசுறாங்க? சில தலைவர்களாக நம்ம வந்து காலகாலமாக இப்போ நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தாகணும். எவ்வளவோ மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம், ராஜேந்திர சோழனை பற்றி பேசுகிறோம், மகேந்திர பல்லவனை பற்றி பேசுகிறோம், நரசிம்ம பல்லவனை பற்றி பேசுகிறோம், அண்ணாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம், பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம், காமராஜரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலேருந்து நீங்கள் விளக்கவே முடியாது. அதே மாதிரி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காந்தி இல்லாமல் நீங்கள் பேச முடியாது, நேரு இல்லாமல் நீங்கள் பேச முடியாது, இந்திரா இல்லாமல் நீங்கள் பேச முடியாது. நீங்கள் என்ன கதை அடித்தாலும் நடக்காது. இன்றைக்கி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ இவங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்களே, வாஜ்பாயை பற்றி இன்றைக்கி யாராவது பேசுகிறாங்களா? அத்வானியை பற்றி யாருக்கா ஞாபகம் இருக்கா? இன்னும் உயிரோடு தான் இருக்காது. யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? அவங்களாம் தேசிய தலைவர்கள் ஆகலை. இன்றைக்கும் நம்ம பேசுகிறது எடுத்திங்கன்னா நேதாஜி, அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரெல்லாம் இறந்து போயிட்டார். இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சில தலைவர்களை நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. அவங்கள பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அம்பேத்கரனுடைய சேவைகளும் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி அந்த சனாதன தலை தூக்கி நின்றுக்கிட்டு இருந்த போது பட்டியல் நிறுத்தவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளான நேரத்தில் அதை எதிர்த்து நின்று ஒரு அரசியல் சட்டத்தையே உருவாக்குற அளவுக்கு ஒரு மேதையாக மாறினவர் அவர். அதனால் அதை பற்றி பேசித்தான் ஆகணும். அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் குழந்தை வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அத்வானி டெப்டி பிரைம் மினிஸ்டர், யாருக்கும் ஞாபகமே இல்லை. நீ மறந்து போயிட்டோமே. இந்த தலைவர்கள்லாம் அந்த ஜனசங்க தலைவர்கள் யாரும் ஞாபகத்துக்கு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க இருந்துக்கிட்டே தானே இருக்காங்க. என்னதான் இவங்க வந்து மீடியாவை வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தி பார்லிமெண்ட்ல எல்லாம் நேருவை பற்றி கேவலப்படுத்தாத அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் அதே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மோதிலால் நேரு நமக்கு தெரியுது, நமக்கு நேதாஜியை தெரியுது, காந்தியை தெரியுது, பட்டேலை தெரியுது, அம்பேத்கரை தெரியுது. இவங்கெல்லாம் நம்ம எந்த காலத்துக்கு தேசிய தலைவர்களாக அன்னையிலேருந்து பிராண்ட் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள். அவங்கள மறக்கவே முடியாது. அதை வந்து அமித்ஷாவுக்கு பதவி போச்சுன்னா அவர் யார் சீர்ந்த போகிறார்? பதவியில் இருக்கிறதா தான் அவருக்கு ஒரு வாழ்க்கை. பதவி விட்டு யாருக்கிட்ட அத்வானி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். இன்றைக்கி அத்வானியை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அவர் மோடியை பார்த்து அவர் அத்வானி கும்பிடுறாரு, சட்டை கூட பண்ணா போனார். அதுதான் நடந்தது. அவங்க கட்சியில் அவங்க மதிக்கலையே, அவ்வளோதான். அவங்க அத்வானியுடைய ரத யாத்திரை இல்லாமல் இருந்திருந்தாக்கா இன்றைக்கி மோடி இந்த ஆட்சியில் உட்காந்துருக்க முடியாது. அவர் உண்டாக்கின சில ஸ்டண்ட்டுகள் அதெல்லாம் தான் அவர் பாஜகவுக்கு ஆட்சியை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இன்றைக்கி அவரே காணாமல் போயிட்டாங்க. நமக்கு மக்கள் மத்தியில் உங்கள் பேரே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி போய் இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களை கேட்டால் கூட காந்தினாக்கா தெரியுங்கிறாங்க, நேருன்னா தெரியுங்கிறாங்க. அத்வானின்னு சொல்லி பாருங்களேன், யாருக்கு தெரியும் கேட்டு பாருங்க. அது மாதிரி தான் அம்பேத்கர். அவங்கெல்லாம் அழிக்க முடியாத பெயர்கள். அதனால் இதை வந்து அமித்ஷா போன்றவர்களால் அழிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அவங்கெல்லாம் நிலைத்து நின்றவங்க, வரலாற்றில் இடம் பிடித்தவர். அம்பேத்கர் மீது அமித்ஷாவுக்கு இவ்வளோ வெறுப்பு ஏன்? பிஜேபி ஆர்எஸ்க்கு ஏன் இவ்வளோ வெறுப்பு? அவங்கள எடுத்து தாங்க ஆரம்பித்தாங்க. காந்தியை ஏன் கொண்டாங்க? அவர் வந்து இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னாரு. முஸ்லீம்கள் இருக்கக்கூடாதுன்னாங்க, சனாதனம் தான் இருக்கணும்னாங்க. அதில் வந்தது தானே இது. அன்றைக்கி ஏற்பட்ட விரோதம் தானே. அவங்க ஆரம்பித்தது அதுக்கு தானே ஆரம்பித்தாங்க. இந்து முஸ்லீம் விரோதத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு அரசியல் நடத்துகிறத இது பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அது படிப்படியாக இறங்கிக்கிட்டு வருது. தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறை இல்லைன்னா இவங்க எங்கே போவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. எந்த ஒரு கருத்து கணிப்பிலாவது அவங்க கட்சி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? பாஜக தோல்வி அடையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிச்சு போய் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா கருத்து கணிப்பை வந்து மக்கள்கிட்ட எடுக்கிறாங்க. மக்களுடைய முடிவு வந்து பாஜக தோக்கணுங்கிறது. வாக்கு எந்திரம் அவங்க கையில் இருக்குது, பாஜக ஜெயிக்குது. அப்படி தான் அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கரோட புகழ் நாங்கள் தான் நிலைநாட்டோம்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அம்பேத்கரை வந்து சட்டத்துறை அமைச்சராகலாம் மாற்றினதெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் தான், நேரு தான் பண்ணார். நேரு மூலமாக தான் அவர் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சில கொள்கைகளை காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால அம்பேத்கரை அவங்க எதிர்த்தாங்க. அதுதான் அப்படி தான் போச்சு. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. அதனால் அம்பேத்கரை கொண்டு வந்தது அவங்க தான். இவங்க அதை பற்றி இப்படியெல்லாம் பேச்சு அவங்க திசை திரும்ப பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது. நீங்கள் பட்டியல் எழுத்துக்கு நீங்கள் வந்து உயர்வு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் கூட திரௌபதி முர்மு எவ்வளோ கேவலப்படுத்தப்படுகிறது. ஒரு ஜனாதிபதி கொடுக்குற மரியாதை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அவருக்கு? அதை விட கேவலமாக போனவர் ராம்நாத் கோவிந்த். ஒரு அர்ச்சகர் வந்து வெளியே போன்னு சொல்லிவிட்டான், குடியரசுத் தலைவராக இருந்தவர்.
பதவியில் இருக்கிறதுனால மாத்திரம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சமூக அங்கீகாரம் கிடைச்சிடாதுங்கிறதுக்கு ராம்நாத் கோவிலுக்கு நடந்த அவமானமும் அசிங்கமும் ஒரு பெரிய உதாரணம். ராமர் கோவில் திறக்கிறாங்க, திரௌபதி முர்முக்கு அழைப்பு இல்லை. நாடாளுமன்ற கட்டடம் புதுசாக திறக்கிறாங்க, திரௌபதி முர்மு உள்ள விடலை. அதனால் ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து சமூக அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறதுக்கு அவங்கெல்லாம் பெரிய உதாரணம். அது பாஜக இருக்கிறதோ அது நடக்காதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கருடைய புகழையும் மங்க அடிக்கிறதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு அமித்ஷா. எதுக்காக அம்பேத்கரை பார்த்து பேசுகிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அம்பேத்கர் புகழை வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அம்பேத்கர் ஏதோ ஆர்எஸ்எஸ் ஆதரவு கொடுத்த மாதிரி பேட்டிலாம் கொடுக்குறாங்க. உண்மையிலே அம்பேத்கர் ஆர்எஸ் ஆதரவு கொடுத்தாருங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க ஏற்றுக்கலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னாக்கா, அவர் இந்து மதத்தை விட்டு வெளியில் போய் பௌத்த மதத்தை தழுவினார். பெரியாரையும் பௌத்த மதத்தை தழுவ சொன்னார். இப்போ பெரியார் சொன்னார், நான் இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு மதமே கூடாதுங்கிறது தான் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு நான் வர முடியாதுன்ட்டார். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவருடைய அழைப்புக்கு இணங்க இப்போ பர்மாவில் நடந்த புத்த மத மாநாட்டில் வந்து பெரியார் இப்போ கலந்துக்கிட்டார், அம்பேத்கரோட கலந்துக்கிட்டார். அதுதான் அவர் இது பண்ணுது. அது எப்படி எனக்கு எதனால் அவரை இதாக சொல்கிறேன்னா, பெரியார் இந்த புத்த மத மாநாட்டில் ரங்கூனில் கலந்துக்கும் போது அவருடைய செயலாளராக கூட பயணம் பண்ணவர் வந்து என்னுடைய அண்ணன் ராஜாராம். அப்போ தான் எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து அம்பேத்கர் அவர்களோடு நெருங்கி பழகி ரொம்ப தொடர்புகளாக இருக்கிற அளவுக்கு இது. ஏன் அம்பேத்கரை கண்டு இப்போ பாஜக இவ்வளோ பயப்படுது, என்ன காரணமாக இருக்கும்? பயப்படல, அம்பேத்கருடைய புகழை மங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய பேரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் நேருவை பற்றி பல்வேறு வகையான எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி 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 நேருவுடைய பேரை வந்து மங்க வச்சு அவரை காலி பண்ணுன்னு எடுத்து அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கரை இது பண்ணிட்டாக்கா இங்கே வந்து சனாதனம் மட்டுமே இருக்குங்கிறதுக்கு, ஆனால் இது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறவே ஒரே சனாதனம்ங்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ அம்பேத்கரை வந்து நாடாளுமன்றத்திலேயே அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அமித்ஷா இப்போ இந்த அளவுக்கு பேசிட்டாரு, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுனால தானே திமுக வந்து பல இடங்களில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு தானே. அது அகில இந்திய அளவில் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. எல்லா கட்சிக்காரரும் எதிர்த்து தானே பேசியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அடித்தடி நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ராகுல் காந்தியை கைது பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இதை திசை திருப்பும் விதமாக ராகுல் காந்தி எம்பியை தள்ளி விட்டாரு, பெண் எம்பி கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாருன்னா சொல்கிறாங்களே. இவ்வளவுக்கும் அடிப்படை காரணம் சொல்லிட்டுங்களா, அதானி மேலே அமெரிக்கா அரசாங்கம் வந்து வழக்கு போட்டிருக்கு. கைது பண்ணுற அளவுக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. நம்ம முதலாளிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குதுங்கிற பயத்தினால தான் இவ்வளவு திசை திருப்புறதுக்காக தான் பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 3/2 பங்கு மெஜாரிட்டி இல்லைன்னா அது நிறைவேறாது தெரிஞ்சோன்னா அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ அம்பேத்கரை பற்றி பேசி கம்ப்ளீட்டாக இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து அதானி மேலே இருந்த கேஸை பற்றி நீங்கள் யாரும் பேசுறது இல்லையே, மறந்துட்டீங்கன்னு. திசை திருப்புறதுக்கான வேலைகள் வேற ஒன்று. இப்போ வந்து ராகுல் காந்தியை கைது செய்யலாமாங்கிறது அதுக்கு போயிடுவீங்க. போயிட்டாக்கா அந்த இதை அப்படியே மறைக்கிறதுக்கு இது பயன்படும். இப்படி தான் அவங்க திசை திருப்பி தான் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி புதுசாக அதானி மேலே இன்னொரு இது வந்துருக்குது. பங்களாதேஷ் சொல்லியிருக்குது எங்களை ஏமாற்றிட்டார் அப்படின்னு வந்துருக்குது. அதை மறைக்கிறதுக்காக மறுபடியும் நாளைக்கு முதலாளிக்கு இப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு புது பொருளையே கிளப்பிடுவாங்க. வெற்றிகரமாக அதானி விஷயத்தை திசை திருப்பிட்டாங்களாங்க. ஆமாம், நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரத்தில் அதானிங்கிற பேரை ஒரு தடவை கூட சொல்லியே, அதான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சி வைத்து. மோடி அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிறாரு, அம்பேத்கருக்கு சிலை வச்சாரு, அம்பேத்கரை மதிக்கிறாரு, அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டினாருன்ட்டு சொல்கிறாங்களே, உண்மையிலே மோடி அம்பேத்கரை மதிக்கிறாரா, பாஜக அம்பேத்கரை மதிக்குதுங்களா? அதெல்லாம் சும்மா நாடகங்கிறதுக்கு தான் அமித்ஷா பேசுகிற பேச்சில் மூலமாக தெரிஞ்சு போச்சு. இப்படிலாம் பண்ணுறதுனால நாங்கள் அம்பேத்கரை மதித்தது அர்த்தம் இல்லை, அவர் பேரை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக பயந்துக்கிட்டு தான் ஏன் கட்டினேன் அப்படிங்கிறத அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களே அந்த விளக்கத்தை கொடுத்துட்டாங்கல்ல. நாங்கள் கட்டணத்தை பார்த்து நம்பிடாதீங்க, நாங்கள் அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்துட்டு நினைக்காத, அம்பேத்கர் நாங்கள் என்றைக்கு மதிக்கலைங்கிறத அமித்ஷா பேசி தெளிவுபடுத்திட்டார். இந்த மண்டபம் கட்டினதோ இந்த சிலை வச்சதோ வச்சுக்கிட்டு நாங்கள் அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்ததா நம்பி ஏமாந்துடாதீங்க, கிடையாது, நாங்கள் அம்பேத்கரை மதிக்கலை அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் செஞ்சது மோடி தான் சொல்கிறாங்க ஐயா. அது தெரியாது, அவங்க கட்சிக்குள்ளார் யார் பெரியவர். எனக்கு என்னமோ அமித்ஷா தான் இந்தியாவுடைய சர்வாதிகாரி, அவர் கீழே வேலை பார்க்குறவங்க தான் மோடியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக வச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு நன்றி.